ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ரிலேட்டட். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும். டேட்டா என்ட்ரி டைப்பிங் ஸ்பீடு நல்லா இருந்திருக்கணும். ஸோ இன்னொரு ஜாப் கஸ்டமர் சப்போர்ட் ஜாப். ஸோ இந்த 2 ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஜாப் டேட்டா என்ட்ரி ஜாப். ஸோ இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹாப் இன்டர்நேஷனல். ஸோ இவங்க தான் ஹையர் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி ஜாப்னு மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு பே எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னா 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா $18 $21 வரைக்கும் உங்களுக்கு மாறும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதில் மெயின் உங்களுக்கு என்ன ரோல் அப்படின்னா டேட்டா என்ட்ரி அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ பெர்ஃபார்ம் டேட்டா என்ட்ரி டாஸ்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டாஸ்க் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இதில் மெயினாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்திருக்கணும், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், வேர்டு, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில்க்கெல்லாம் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும், அந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கால்குலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. டேட்டா என்ட்ரி டாஸ்க் உங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ மெயினாக இந்த ஜாப்க்கு தேவையானது என்ன அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி பண்ணணும். ஸோ ப்ரொஃபிஷியன்ட் இன் டேட்டா என்ட்ரி டாஸ்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் சர்வீஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ், அப்புறம் எம்எஸ் எக்ஸல், வேர்டு, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்கேனிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொஃபிஷியன்ட் இன் டைப்பிங் வித் குட் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு ஓரளவுக்கு நல்லா வரும், எம்எஸ் எக்ஸல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் மூலமாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு $18 $21 வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த ஜாபோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது கிளிக் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாப் உங்களுக்கு ஓகே வந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இது யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரிபிள். ஸோ இவங்க தான் ஹையர் பண்ணுறாங்க இந்த ஜாப்க்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் ஜாப். ஸோ இந்த ஜாபில் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கஸ்டமர் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனு, இமெயில், சேட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கலந்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வாய்ஸும் இல்லை, நான் வாய்ஸும் இல்லை, இது ரெண்டுமே கம்பேர் ஆன மாதிரி ஒரு ப்ராசஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இஷ்யூ ரெசல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரெசல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கஸ்டமர்ஸோட கொரிஸ்க்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட்டோட நாலேஜ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கஸ்டமர் கிட்ட என்ன பேசுனீங்க அப்படின்றத அந்த டிரான்சாக்ஷனை அந்த இன்ட்ராக்ஷனை நீங்கள் சிஆர்எம் சிஸ்டம்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ டூல்ஸ்லாம் அதில் இருக்கும். அதில் நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் இந்த ஜாபில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டீம் கொலாபரேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ஜாபில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ப்ரிஃபரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சிஆர்எம் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதில் மெயிலுக்கெல்லாம் நீங்கள் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 6:30 PM to 3:30 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் வர மாதிரி தான் இருக்கும். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்டயே ஒரு லேப்டாப் இருக்கணும். ஸோ மினிமம் 8 GB RAM இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெப்கேம் இருக்கணும், ஹெட்செட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபோனில் கூட நீங்கள் கஸ்டமர் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் வெப்கேம், ஹெட்செட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும், லேப்டாப் இருக்கணும். இது ஒரு நைட் ஷிஃப்ட் ஜாப். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் ஓகேவா இருந்துச்சுன்னா இந்த ஜாபோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த 2 ஜாப்பில் உங்களுக்கு எந்த ஜாப் ஓகேவா இருக்கோ அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.